ஜமீன்களும் மிராசுதாரர்களும் மட்டுமே வாங்க முடியும் என்கிற அளவுக்கு அதன் விலை விண்ணை முட்டியது. வழியில் வண்டி மக்கர் செய்தால் அதை தள்ளி கொண்டு வர 4 ஆட்கள் வேண்டும் என்கிற அளவுக்கு எடை இருந்தது. போதாக்குறைக்கு இந்தியா தாராளமயமாக்கலுக்குள் நுழைந்ததா? ஐரோப்பாவை போலவே இந்தியாவிலும் யமகா, ஹோண்டா, சுசுகி நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. இந்த முறை எய்ச்சர் நிறுவனம் தலையை கொடுத்தது. 1994 2 நிறுவனங்களும் ஒன்றானது. ஆனாலும் அடுத்த 6 ஆண்டுகள் வரை ராயல் என்ஃபீல்டின் வீழ்ச்சியை எய்ச்சரால் கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த நேரத்தில் தான் எய்ச்சர் நிறுவனத்தின் நிறுவனர் விக்ரம்லாலின் மகன் சித்தார்த் லால் சீனுக்கு வந்தார். ராயல் என்ஃபீல்டை உயிர்ப்பிக்கும் வேலையை தன் கையில் எடுத்துக் கொண்டார். இங்கிலாந்துக்காரனும் மெட்ராஸ் மோட்டார்ஸும் செய்ய முடியாததை 26 வயது சித்தார்த் எப்படி செய்வார் என்கிற கேள்விகள் எழுந்தது. ஆனால் பொருளாதாரம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் என பல துறைகளில் பட்டம் பெற்றிருந்த சித்தார்த்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது.